உங்க உங்க அப்பா வந்துட்டாரா? இன்னும் வரலம்மா. அப்பா அப்பா வந்தா என்ன சொல்றது? நாம இவ்ளோ பேர் இருந்தும் கூட ஒரு சின்ன விஷயத்தை கூட செய்ய முடியலன்னு சொல்றது அவர்கிட்ட எப்படி சொல்றது? சரி, மாப்பிள்ள எங்க போனாரு? எங்க மாப்பிள்ள என்ன முகத்தைய பாத்துட்டு இருக்கீங்க? போங்க, போய் மாப்பிள்ளை கூட்டிட்டு வாங்க. நீ போய் முதல்ல உன் புருஷனை கூட்டிட்டு வா. அவரை போய் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வர சொல்லலாம். அவரை எப்படியாவது மஞ்சுளாவை கட்டிக்க சொல்லலாம். போய் அவரை கூட்டிட்டு வர சொல்லு. போ 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 போ. என்ன அம்மா போ. போயிட்டாருமா. அவர் யாரு போயிட்டா? அவர் போயிட்டாரு. மாப்பிள்ளை போயிட்டா. சரி, மாப்பிள்ளை போனா என்ன? நீ போய் கூட்டிட்டு வா. போமா, மாப்பிள்ளை தான் ஏற்கனவே சொன்னாரே, இந்த பையன் வீட்டுக்காரங்க மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்களாமே. போய் கூட்டிட்டு வா. போ, சீக்கிரம் போ. என்ன பாத்துட்டு இனிமே இவளுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? ஒண்ணு இல்ல, பேசாம இருங்க. அவன் தான் சொல்லிருக்கான்ல, அவன் நம்ம மஞ்சுளாவை கல்யாணம் பண்ணிப்பானா. நீங்க அமைதியா இருங்க. எப்போ எப்ப பண்ணிப்பாரு? அப்படிலாம் நடக்குமா? நீ அப்படிலாம் நடக்காது. அப்படிலாம் நடக்காது. நீ போய் அவங்களை சம்மதிக்க வச்சு கூட்டிட்டு வா. என் பேச்சை கேட்க மாட்டேங்கிற. ஒண்ணு இல்ல, இங்க பாரு, அந்த பையன் ரொம்ப நல்லவன். கிராமத்து ஜனங்க முன்னாடி நம்ம மஞ்சுளாவை தான் கல்யாணம் பண்ணுவேன் நம்ம சொல்லி இருக்கிறோம். ஆமாமா, இப்ப நீங்களும் நம்ம ஊர் மேல் ஜாதிக்காரங்க மாதிரி பேசினா எப்படி? மாப்பிள்ள தான் சொல்றாருல, நம்ம மஞ்சுளாவை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பாரு. ஒருவேளை அவர் பேச்சு மாறினா நம்ம வேற நல்ல பையனை பார்க்கலாம். சரியா? அது வரைக்கும் நான் உயிரோட இல்லைன்னா இப்படி ஏதாவது உளறிக்கிட்டே இருக்காதீங்கம்மா. உண்மையே ஏத்துக்கோங்க. இந்த கல்யாணம் நின்னு போயிடுச்சு. அதுக்காக நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போயிருமா என்ன? உண்மை அது இல்ல. இந்த வீட்ல என்ன தவிர வேற யாருக்கும் மஞ்சுளாக்கு கல்யாணம் நடக்கிறதுல விருப்பம் இல்ல. அதுலயும் முக்கியமா என் 3 பசங்களுக்கு. கிளம்புங்க. என்ன? அம்மா, கிளம்புங்க. என்ன வீட்டுக்கு கிளம்புங்க. யாரும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. வீட்டை விட்டு வெளில போங்கடா. என் பேச்ச கேட்காத உங்க 2 பேருக்கும் இந்த வீட்ல இடம் இல்ல. பீமா வந்தாலும் அவனை வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன். போய் உங்க பீமா கிட்ட சொல்லுங்க, நான் சாகுற வரைக்கும் அவன் இந்த வீட்டை வாசப்படியை மிதிக்க கூடாதுன்னு. நீங்க என்ன இப்படி உளறிட்டு இருக்கீங்க? நீங்க முதல்ல உள்ள போங்க. நான் உலக சரியா தான் சொல்லிட்டு இருக்கேன். போங்க, வெளியில போங்க. முடியாது, நாங்க எங்கேயும் போக மாட்டோம். நாங்க இங்கேயே தான் இருப்போம். இங்க இந்த வீட்ல உங்க எல்லாரோட தான் இருப்போம். போக மாட்டியா? போக மாட்டியா நீ? ஏன் உனக்கு தோணும் போது மட்டும் எங்க எல்லாரையும் விட்டுட்டு ஓடி போனல்ல நீ? ஆனா நான் சொன்ன போக மாட்டேன். ஏன்னா நீங்க எல்லாம் ஜெயிச்சிட்டீங்க. போங்கடா, போய் கொண்டாடுங்க. பீமா வந்ததும் அவன் கூட சேர்ந்து வாத்திய வாசிங்க, பாட்டு பாடுங்க, போய் கொண்டாடுங்க. போங்க. அப்படிலாம் இல்லம்மா. அம்மா, பீம் என்ன சொன்ன தெரியுமா? இந்த கல்யாணம் நின்னு போனா நீங்க வருத்தப்படுவீங்கன்னா. அப்போ நாங்க 2 பேரும் சேர்ந்து உங்களை பாத்துக்கணும்னு சொன்னா. அந்த பீமா என்ன நினைச்சிட்டு இருக்கான்? இந்த உலகத்திலேயே அவன் ஒருத்தன் தான் இருக்கானா? அவன் தான் ஒழுங்கா சிந்திச்சு செயல்பட்டு இருக்கானா? எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லைன்னு பீமா கிட்ட சொல்லுங்க. அண்ணி, அண்ணி, அம்மா, அண்ணே, அம்மா, பீமாவோட அப்பா பொண்ணோட கல்யாணத்துக்காக சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாரு. ஆனா இங்க எல்லாமே தலைகீழா ஆயிடுச்சு. இவ்வளவு இருட்டியே போச்சு. ஆனா அண்ணனை இன்னும் காணுமே. நம்ம மஞ்சுளா கல்யாணம் நின்னு போன விஷயம் கூட அண்ணனுக்கு இன்னும் தெரிஞ்சிருக்காது. எனக்கும் ரொம்ப கவலையா இருக்காத்த. அப்பா இந்நேரம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கணுமே.
அப்பா சீக்கிரம் வரேன்னு சொல்லியிருந்தாரே. உங்க அப்பாவும் உன் தம்பிங்களோட சேர்ந்துக்கிட்டாரு. அதனாலதான் உன்னை அனுப்பி வச்சுட்டு அவரும் எங்கேயோ போயிட்டாரு. நீங்களும் என்ன விட்டு கொடுத்துட்டீங்க இல்லைங்க? அப்போ இந்த வீட்டுல என்ன தவிர வேற யாரும் மஞ்சளாவோட கல்யாணம் நடக்கணும்னு விரும்பல. நான் தோத்து போயிட்டேன். நான் தோத்துட்டேன். அண்ணி வேற கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல. அண்ணனும் இல்ல, பீமாவும் வீட்டுல இல்ல. அவங்க 2 பேரும் மட்டும் வீட்டுல இருந்திருந்தா அண்ணி எப்படியாவது சமாளிச்சிருப்பாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? அம்மாவை தனியாவே விட்டுருங்க அத்தை. ஒரு அம்மாவா, ஒரு மனைவியா, ஒரு பொண்ணா அவங்கள யோசிக்க விடுங்க. இப்ப நடந்த எல்லாத்தையுமே அவங்க நினைச்சு பார்க்கட்டும். அம்மா யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க தானாவே சரியாயிடுவாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம வீட்லயே ரொம்ப துணிச்சலும் தைரியமும் நிறைஞ்சவங்க எங்க அம்மா தான். நீ சொல்றதும் சரிதாம்மா. வாங்க, உங்க எல்லாருக்கும் நான் சாப்பாடு தயார் பண்றேன். சட்டுப்புட்டு எதையாவது சமைச்சு கொடுத்துட்றேன். வாங்க. எதுவும் வேண்டாம் அத்தை, எங்க யாருக்கும் பசிக்கல. ஆனந்த், வலா. வேணாம் அத்தை, எனக்கும் பசிக்கல. எனக்கும் பசிக்கல அத்தை. இல்ல அத்தை, வாங்க நாம சமைக்கலாம். நான் அம்மாவை சாப்பிட வைக்கிறேன், நீங்களும் நல்லா சாப்பிடுங்க. அப்புறம் அத்தை, பீம்ராவ் அப்புறம் அப்பா 2 பேருமே திறமையானவங்க தான். அவங்க 2 பேரும் இப்ப எங்க இருந்தாலும் நம்மளை பத்தி தான் கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்க சீக்கிரமாவே வந்துருவாங்க. என் செல்லமே. சரி சரி, வாமா, நம்ம போய் சமைக்கலாம். வா. பீமா திறமையானவன் இல்ல, ஒரு முட்டாள். பெரியவங்களுக்கு எதிராக செயல்படுறது ஒரு முட்டாள்தனம் தான். அண்ணி, உங்களுக்கு இதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன இது குழந்தனாரே? கொஞ்சம் நீங்களே பாருங்களேன். அண்ணி, இது உங்களுக்கு தான். நான் என் கல்யாணத்துக்காக கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருந்தேன். அப்புறம் அந்த பணத்தை வச்சே என் படிப்பை ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். கூடவே எனக்கு உதவி பண்ண சாமிக்கும் ஏதாவது வாங்கலாம்னு நினைச்சேன். நான் எப்போ சாமியான குழந்தனாரே? அண்ணி, நீங்க தான் எனக்கு சாமி. நான் என் வாழ்க்கை முழுக்க உங்களை தான் வணங்க போறேன். புடவை நல்லா இருக்கு குழந்தனாரே. உங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். நான் வரேன் அண்ணி. சரி. அம்மா, அம்மா, அம்மா கதவை தரங்க. அம்மா, நான் என்ன தப்புமா பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணலையே. நீங்க கல்யாணம் பண்ணுன்னு சொன்னீங்க, நான் அதுக்கும் ஒத்துக்கிட்டேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து வேண்டான்னு சொன்னதும் நான் கல்யாண புடவைய அப்படியே கழட்டி வச்சுட்டேன். இதுல ஏன் தப்பு என்னமா இருக்கு? அம்மா கதவை திறங்க. அம்மா, அம்மா, அம்மா ஏதாவது சொல்லுமா. அம்மா கதவை திறங்கம்மா. இங்க இருந்து கிளம்பு, எனக்கு பசிக்கல. நான் போக மாட்டேன். நீங்க போய் சொல்றீங்க. நீங்க கோவத்தால தான் சாப்பிடாம இருக்கீங்க. அம்மா என்கிட்ட அம்மா பொண்ணு உறவு ரொம்ப உயர்ந்ததுன்னு சொன்னாங்க.
உலகத்துல எந்த உறவு பிரிஞ்சாலும் அம்மா பொண்ணு உறவு தொடர்ந்துகிட்டே இருக்கும்னு சொன்னாங்க. அம்மா கதவை தரங்கம்மா. அப்படி இல்லைன்னா நீங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு ஒத்துக்கோங்கம்மா. சரிங்கம்மா, நீங்க திறக்க வேணாம். நான் ராத்திரி முழுக்க இங்கேயே உட்காந்துக்கிட்டு கதவை தரங்கன்னு சொல்லிட்டே இருப்பேன். கதவை திறக்காது உங்களை திறக்க சொல்லி நான் ராத்திரி முழுக்க கதவை தட்டிட்டே இருப்பேன். அப்பயாவது உங்க மனசு மாறுதான்னு பாப்போம். எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. எல்லாரும் என்னோட பிள்ளைங்க தானே, அப்புறம் ஏன் இப்படி இருக்காங்க? யாருக்கு எது சரின்னு படுதோ அதுதான் செய்யறாங்க. பீமாவுக்கு ஏதோ தோணுச்சு, அவன் வீட்டை விட்டு போயிட்டான். ஆனந்தும் பாலாவும் அவங்களுக்கு தோணுனதை செய்வாங்க. உங்க அப்பா என்னடான்னா பீமாவை தேடுறங்கிற பேர்ல அவரும் எங்கேயும் சொல்லாம கொள்ளாம போயிட்டாரு. கல்யாணம் நின்னு போனதுதான் உங்க அப்பாவுக்கு தெரியாதுல்ல. அப்புறம் ஏன் அவர் இதுவரைக்கும் இன்னும் வீட்டுக்கு வரல? சொல்லுங்க, யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. எனக்கு தெரியும் பீமாவை தேட போறேன்னு அவர் சொன்னதே ஒரு நாடகம் தான். இந்த நாடகம் மூலமா அவர் வீட்டுக்கு வெளியில இருந்து பீமா சொன்னதுதான் சரின்னு சொல்லிட்டார். இங்க இருந்தும் கல்யாணத்துல கலந்துக்காம போனா அது பெரிய தப்பாயிடும்ல. எல்லாரும் அவங்கவங்க விருப்பப்படி செய்றீங்க, அவங்கவங்க எண்ணம் தான் சரின்னு நினைக்கிறீங்க. யாராவது என்ன பத்தி கவலைப்பட்டீங்களா? அம்மா, நான் உங்களை பத்தி ரொம்பவே கவலைப்படுறேன். நீங்க முதல்ல இந்த சாப்பாடை சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. அண்ணே, கொஞ்சமாவது சாப்பிடுங்க. யாரும் இன்னும் எதுவும் சாப்பிடல. நீங்க சாப்பிட்டா எல்லாரும் சாப்பிடுவாங்க அண்ணி. மஞ்சுளா, அம்மாவுக்கு ஊட்டி விடுமா? கங்கா, நீ ஒரு வேலை பண்ணு, ஆனந்துக்கு பாலாவுக்கு சாப்பாடு வை. சரியா? போ, எல்லாரும் சாப்பிடலாம். ஊட்டுமா. பலன அம்மா சாப்பிட்டுட்டாங்க, இல்லனா அவங்க உடம்பு ரொம்ப மோசமாயிருக்கும். ஆமா ஆனந்த், நாம இப்ப பீமாவையும் அப்பாவையும் தேடிதான் ஆகணும். தேடுவோம். நாம பாஸ்கரோட அன்னைக்கு முதல்ல நன்றி சொல்லி ஆகணும். அவங்க மட்டும் நமக்கு உதவி பண்ணாம இருந்திருந்தா இந்த கல்யாணத்தையும் நம்மளால நிறுத்திருக்க முடியாது. விளைவுகள் என்ன வேணா இருக்கட்டும், ஆனா அந்த கல்யாணத்தை நிறுத்தினதான் ரொம்ப நல்லது. ஆனந்த், அந்த வீட்டுக்காரங்க நம்மள அவங்கள பார்க்கவே விடலனா நாம எப்படிதான் அவங்களுக்கு நன்றி சொல்றது? பாலன, நம்ம முதல்ல எப்படி அவங்க அறைக்குள்ள குதிச்சோமோ அதே மாதிரி குதிச்சிருவோம். குதிச்சு நன்றி சொல்லுவோம். இது என்ன பெரிய விஷயமா? புடவையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அத்த, எனக்கு தெரியும் என்னால உங்க 2 பேருக்கும் நிறைய பிரச்சனைன்னு. நீங்க எல்லாரும் அதனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க.
கஷ்டத்தை எல்லாம் இப்ப நீ அனுபவிக்கணும். அத்தை, நான் தப்பு பண்ணிட்டேன். அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. மாமா, மாமா என்ன மன்னிச்சிருங்க. இந்த குடும்ப மானத்தையே மண்ணோட மண்ணாக்கிட்டா இவள. அத்தை, நான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு புத்திமதி சொல்றியா? பெரிய இங்கிலீஷ்ல பேசுறா. என்ன மன்னிச்சிருங்க. அண்ணி நேரம் அந்த புடவையை உடுத்திருப்பாங்கல்ல, போய் பார்க்கலாமா? அந்த சிகப்பு புடவையில அண்ணி சாமி மாதிரி இருப்பாங்க. அண்ணி, 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 அண்ணே. அவளால எந்த பிரயோஜனமும் இல்லடா. நாங்க வேற பொண்ணு பாக்குறோம். நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு கட்டி வைக்கிறோம். நீ ஒண்ணும் கவலைப்படாத. அண்ணே, அங்க அண்ணி, அண்ணே வாங்கண்ணே. அவங்க எதுவுமே பேசலண்ணே. உடனே வைத்தியர்கிட்ட கூட்டிக்கிட்டு போலாம். அம்மா, அப்பா, அண்ணி எதுவுமே பேசல. அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அண்ணே வாங்கண்ணே. அண்ணே உடனே வாங்கண்ணே. அவ செத்து போயிட்டான். செத்து போயிட்டாங்களா? செத்துட்டாங்களா? ஆனா எப்படி? அப்பா, அண்ணன் என்ன சொல்லிட்டு போறான்? சரியா தான் சொல்றான். அதான் சரியான முடிவு. நீ போய் தூங்கு. நாளை காலையில சடங்கெல்லாம் பண்ணிடலாம். வாடி. அண்ணி, நீங்க தான் என் சாமி. வாழ்க்கை முழுக்க உங்களை தான் நான் கும்பிட போறேன். ஐயோ கடவுளே, இப்படி ஆயி போச்சு. என்னமோ இவ தலை எழுத்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்காக இப்படி போய் உயிரையேவா விடுவாங்க? ரொம்ப நல்ல பொண்ணு. அவளால தாங்கிக்கவே முடியல. அவ செஞ்ச தப்புனால குடும்பத்துக்கு கெட்ட பேர் வந்தது அவளால தாங்கிக்க முடியல. பாவம், அவளுக்கு மூச்சு முட்டிடுச்சு. தாகம் எடுத்துச்சு. தண்ணி குடிக்க பானைக்கிட்ட வந்தா. ஆனா தண்ணியை கூட குடிக்க முடியல. என்னை தனியா விட்டுட்டு போயிட்டா. என்ன ரொம்ப நேசிச்சா. இப்படி போயிட்டாலே. நீ இல்லாம நான் எப்படி வாழ போறேன்? நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இனி என்ன செய்ய முடியும்? அல்றதை விட்டுட்டு இறுதி சடங்குக்கான வேலையை பாருங்க. ஐயோ கடவுளே, நாங்க யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்? இப்படி எங்க குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டு போயிட்டாளே. கடவுள் இவ உயிர் கூட என் உயிரையும் பறிச்சிருக்கலாமே. எல்லாம் என் தலையெழுத்து. வாங்க சார். சார், எங்க அண்ணியே எங்க அப்பா அம்மா தான் கொன்னாங்க. பாஸ்கர், என்னடா சொல்ற? எங்க மருமகளை நாங்களே ஏண்டா கொல்ல போறோம்? அவ போனதுல கலங்கி போய் நிக்கிறதே நாங்க தாண்டா.
ஐயா, இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க. இவங்க மருமக இவங்க குடும்பத்தோட மானத்தை குழி தோண்டி புதைச்சிட்டா. அப்படி இருந்தும் இவங்கெல்லாம் ஒரு வார்த்தை கூட பேசல. ஐயா, இவங்க அவங்க மருமகளை கொல்ல மாட்டாங்க. இவங்க சரியா சொல்றாங்க சார். இவங்களாம் ஒரு ஈ எறும்புக்கு கூட தீங்கு நினைக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி மருமகளை கொல்லுவாங்க சொல்லுங்க? நான் சொல்றேன் ஐயா, புகுந்த வீட்டு மானத்தை காப்பாத்த தெரியாத பொண்ணு எந்த வீட்லயும் மருமகளா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்க. அதனாலதான் இந்த பொண்ணு அவ உயிரை விட்டு தான் தப்புக்கு பிராயச்சித்தம் பண்ணிருக்கா. பிராயச்சித்தத்துக்கு என்னையா தண்டனை? சார், நீங்க விசாரணை பண்ணுங்க. இவங்க எல்லாரும் போய் சொல்றாங்க. என் அண்ணிய கொன்னது யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சே ஆகணும். அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். ஆமா சார், உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிங்க, தண்டனை கொடுங்க. ஆனா ஒரு விஷயம், நேத்து ராத்திரி எங்க வீட்டுல பூஜை நடந்துச்சு. இவங்க எல்லாரும் எங்க வீட்டுல பூஜையில தான் இருந்தாங்க. நீங்க ஏன் போய் சொல்றீங்க? ஆமாப்பா, நாங்க எல்லாரும் போய் சொல்றோம். உங்க அப்பா அம்மா போய் சொல்றாங்க, உங்க அண்ணன் போய் சொல்றான். நீ ஒருத்த மட்டும் தான் உண்மையை சொல்ற இல்ல? நீ எல்லாம் ஒரு பிள்ளையாடா? இப்படி வயசான அப்பா அம்மா மேலேயே பழிய தூக்கி போடுறீங்க. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? இதுக்கு மேல விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? உங்க அம்மா அப்பா குற்றவாளிங்கன்னு சொல்றியா? இவங்க பேசுறதெல்லாம் கேட்டா அவங்க அப்பாவின்ல தோணுது. இந்த துக்கத்தை தாங்குற சக்தியா அந்த கடவுள் உங்களுக்கு கொடுக்கட்டும். ஆனா இந்த புகாரை பத்தி விசாரிக்க வேண்டியது என்னோட கடமை. ஆனா நேத்து ராத்திரி நீங்க அவங்க கூட இருந்ததாதான் எல்லாருமே சொல்றாங்க. அதனால இப்ப நான் கிளம்புறேன். நீங்க இறுதி சடங்குக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க. சார் 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 சார், என்ன நம்புங்க சார். எங்க அண்ணி தற்கொலை பண்ணிக்கவே இல்ல. அவங்கள கொன்னுட்டாங்க. நீங்க நல்லா விசாரிங்க, உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும். சார் சார் இந்த பாருங்க, உங்க மருமகளுக்கு நீங்க உடனே இறுதி சடங்கு செஞ்சாகணும். நான் இறுதி சடங்குக்கு யாராருக்கு தெரிவிக்கணுமோ அங்க போய் சொல்லிடுறேன். கண்ணா, உன் அண்ணிய நாங்க தான் கொன்னோம். என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. அரிசியை சுத்தம் பண்ணிட்டியாமா? ஐயோ ஆனந்த், பாலா, என்ன ஆச்சுப்பா? என்ன ஆச்சு? ஆனந்தன பாலன எதுக்கு இப்படி மூச்சு வாங்க ஓடி வந்தீங்க? ஏதாவது சொல்லுங்கண்ணா. மஞ்சுளா, பாஸ்கரோட அண்ணி செத்துட்டாங்க. செத்துட்டாங்களா? புரியல. ஐயோ, எப்படி செத்து போனாங்களா? என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அம்மா, நாங்க அவங்களுக்கு நன்றி சொல்லலான்னு போனோம். தெரியலையே. இந்த கல்யாணம் நின்னதுல என்னென்ன நடக்க போகுதோ தெரியல. நீங்க 2 பேரும் தானே இது எல்லாத்துக்கும் காரணம். ஒரு பொண்ணுக்கு நடக்கிற இந்த கல்யாணத்தை நீங்க நிறுத்திட்டீங்க. இப்போ ஒரு பொண்ணோட உயிரே போயிடுச்சு. இங்க பாருங்க, நீ நடந்திருக்கிற சம்பவம் எதுவுமே நல்லது இல்லதான். அதுக்காக எல்லா பழியும் தூக்கி நம்ம பிள்ளைங்க மேலேயே நம்ம போடுறதா என்ன? அவ செத்ததுக்கும் கல்யாணம் நின்று போனதுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு ஒரே ஒரு நிம்மதி தான். நல்ல வேளை மஞ்சுளா அந்த வீட்டுக்கு போல. நாளைக்கு என் தங்கச்சிக்கு இதே நிலைமை வந்துருந்துச்சுன்னா அந்த பொண்ணோட மரணத்துக்கு காரணம் நாம தான். அது கண்டிப்பா இல்ல. உங்க யாருக்கும் தெரியாத ஒண்ணு சொல்றேன். எங்க அண்ணனுக்கு இது 2வது கல்யாணம். முதல்ல இருந்த அண்ணி தீ புடிச்சு இறந்து போயிட்டா. இல்ல கொன்னு இருக்கலாம், யாருக்கு தெரியும்? அந்த நேரத்துல என் கல்யாணம் எல்லாம் நின்னு போகல.
பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் அன்னைக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகும்னு சொல்லுவாங்க. அதனால பாவம் அவங்களுக்கு வீட்டு வேலை எதுவுமே செய்ய முடியாது. மருமகளால ஒழுங்கா வேலை பார்க்க முடியலன்னா அப்புறம் அவ இருந்து என்ன பிரயோஜனம்னு எங்க வீட்டாளுங்க நினைச்சிருப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் அவங்க சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே எரிஞ்சு போயிட்டாங்க. இல்ல எரிச்சிருப்பாங்க, எனக்கு தெரியல. அதனால நீங்க யாரும் உங்க மேல பழியை போட்டுக்காதீங்க. எல்லாம் அவங்க விதிப்படிதான் நடக்கும். நீங்க 2 பேரும் தான் இது எங்க அண்ணி வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தீங்க. இது என் அண்ணி படிச்ச படிப்புக்கு கிடைச்ச வெகுமதி எல்லாம் இருக்கு. இத நீங்க மஞ்சுளாவுக்கு கொடுங்க. இது அவளே வச்சுக்கிட்டும், அவ தொடர்ந்து படிக்கட்டும். அதனால எங்க அண்ணி இனி எங்க இருந்தாலும் இவ படிக்கிறத நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. பாத்தியா, பெரும் பாக்கியம் செஞ்ச குடும்பையா. இவங்க வீட்டுல யாரு சேர்ந்தாலும் அவங்க வீட்டுல கண்டிப்பா ஒரு இழவு விழுந்துரும். என்ன சொல்ற மங்கேஷ்? சரியா சொன்னீங்க செட்டையா. அந்த பீம்ராவ் ஒரு பொம்பளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். பாவம் அவன் செத்துட்டா. இப்ப இவளும் செத்துட்டா. அப்ப நீங்களும் எங்க வீட்டை விட்டு விலகியே இருங்க. எந்த நேரம் பார்த்தாலும் எங்க வீட்டை சுத்தி இருக்கிறதுனால பாவம் நீங்களும் செத்து போயிட போறீங்க. செட்டையா என்ன சொல்றான் பாத்தீங்களா? ஏய், உன்ன நாங்க இல்லடா, நீதான் சாவ. உன் குடும்பமே செத்து போயிடும். முதல்ல பீம்ராவ் ஒண்ணா, அவன் கூடவே உங்க அப்பனும் ஓடி போயிட்டான். அன்னைக்கு என்ன சொன்னீங்க? சாயந்தரம் திரும்பி வந்துருவாருன்னு. இது வரைக்கும் வந்தானா? இல்ல இல்ல. நீங்க எல்லாம் ரொம்ப கேவலமானவனுங்க. அப்ப இல்லாமலே பொண்ணு கல்யாணத்தை பண்ணீங்களே, கடைசியில பொண்ணுக்கு கல்யாணமே நடக்கல. நாங்க ஏன் உங்களை வெறுக்கிறோம்னு தெரியுமா? என்ன நீங்க ரொம்ப கேவலமானவங்க. அதனால இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்க எவ்வளவு கேவலமானவங்கன்னு உங்களுக்கு சொல்லி புரிய வைப்போம். புரியுதா? அருமையா சொன்ன மங்கேஷ். வா. பாலா, பாருங்க, உங்க குடும்பத்துல நடந்த சம்பவத்தை நினைச்சு எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்க அன்னைக்கு இப்படி நடந்தது நினைச்சு நாங்களும் கவலைப்படுறோம் தான். உங்களோட இந்த துக்கத்துல நாங்களும் பங்கு எடுத்துக்கிறோம். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. பீமராவும் அவங்க அப்பாவும் சீக்கிரம் வந்துருவாங்க. உங்களுக்கு எப்போ என்ன உதவி தேவைப்பட்டாலும் என்கிட்ட சொல்லுங்க. வேணாம் வேணாம், உங்களோட எந்த உதவியும் எங்களுக்கு தேவையில்லை. உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இந்த வீட்டுக்கு மறுபடியும் வந்துடாதீங்க. எங்களோட எதிரிங்களால உங்களுக்கு எந்த ஆபத்து வர்றதையும் நாங்க விருப்பப்படல. நாங்க எப்படியும் போயிட்டு போறோம், விட்டுடுங்க எங்களை. ஒருவேளை நான் மஞ்சுளாவை கல்யாணம் பண்ணியிருந்தா இருக்கிற நிலைமையிலேயே விட்டுட்டு போங்கன்னு உங்க மாப்பிள்ளை கிட்ட சொல்லுவீங்களா? ஆனா கல்யாணம் தான் நடக்கலையே. கல்யாணம் நடக்கலதான், ஆனா நீங்களா விருப்பப்பட்டா கண்டிப்பா நடக்கும். அட நீ எதுக்குப்பா கவலைப்படுற? உனக்கு 3வது கல்யாணம் பண்ணி வச்சாரோ. ஆனா அப்பா அம்மா,
இந்த முறை நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே நல்லா விசாரிச்சிருங்க. வரப்போற பொண்ணுக்கு எழுத படிக்க கூட தெரிஞ்சிடக்கூடாது, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். இவன் சொல்றது சரிதாங்க. படிப்பு மனுஷனோட மூளையவே மழுங்கடிச்சுடும். இனி எந்த பொண்ணோட உயிரையும் பறிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே கிடைக்காது. என் அண்ணனுக்கு கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். அப்பனோட தயவுல தான் நீயே இருக்க, என்னையே எதிர்த்து பேசுறியா? அப்பனோட தயவு மட்டும் இல்லாம இருந்தா நீ எல்லாம் பசியாலேயே செத்துருவ. நான் வீட்டை விட்டே போறேன். உங்க தயவு எனக்கு தேவையில்லை. உங்க கூட வாழ எனக்கு பிடிக்கல. ஆனா நான் வீட்டை விட்டு போனாலும் அண்ணனுடைய கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். டேய் பாஸ்கர், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சாடா? நீயும் நான் பெத்த புள்ள தானே, நீ மட்டும் ஏன்டா இப்படி இருக்கிற? உங்க அப்பா என்னமோ சொல்லிட்டாரு, அதெல்லாம் கோபத்துல சொன்னது, அதையெல்லாம் மனசுல வச்சுக்காதப்பா. அம்மா, இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீட்டு பசங்க எல்லாம் மருமகளுங்களுக்காக பேசாத வரைக்கும் இந்த வீட்டுல எதுவுமே மாறாது. பாஸ்கர், சேட்டையா, இதுதான் சரியான வாய்ப்பு. பீம்ராவும் இல்ல, ராம்ஜியும் இல்ல. அவனுங்களை அந்த வீட்டை விட்டு ஊரை விட்டு துரத்திடலாம். நம்ம ஊரை பிடிச்ச பீட ஒழியும், நம்ம கிராமமே சுத்தமாயிடும். ரொம்ப சரியா சொன்ன மங்கேஷ். அந்த கலங்கத்தை போக்கியாகணும். சரி சொல்லு, கிராமத்து ஆளுங்களெல்லாம் ஒண்ணு திரட்டலாம். ஐயோ வேணாம் சேட்டையா, பகல் வெளிச்சத்துல வேணாம். நாம பகல்ல வெளிச்சத்துல ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்த்தா அந்த பெரிய வாத்தியாரும் அம்பேத்கர் வாத்தியாரும் கூப்பிடாமே வந்துருவாங்க. மக்களுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒருவேளை அவரோட உபதேசத்தால கிராமத்து மக்களோட மனசே மாறலாமே. அதனால வெளிச்சத்துல இதெல்லாம் பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதுவும் வேணாம்னா எப்படி? சேட்டையா, பணம். பணத்தால இதை சாதிப்போம். பணத்துக்கு வேலை செய்யற சில வெளியூர் அடியாட்கள் தான் நமக்கு தேவை. அவங்க ராத்திரி இருட்டுல அந்த வீட்டையே அடிச்சு நொறுக்கிடுவாங்க. யாருக்கும் எதுவும் தெரிய வராது. அவங்களால திரும்பவும் இங்க வர முடியாது சேட்டையா. அப்புறம் காலையில பெரிய ஆசிரியரும் அம்பேத்கர் ஆசிரியரும் வந்து கேட்டா நாம அவங்க கிட்ட ராத்திரி இருட்டுல யார் என்ன செஞ்சுட்டு போனாங்களோ அப்படின்னு சொல்லிடலாம். சேட்டையா, யாரும் உங்களை சந்தேகப்படவே மாட்டாங்க. எல்லா பழியும் பாஸ்கரோட அப்பா மேல விழுந்துரும். எனக்கு இப்போ ராத்திரி சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும்னு தோணும். வாங்க உடைங்க. எல்லா பொருளையும் உடைங்க. எல்லாத்தையும் உடைங்க. ஒட்டு விடாம உடைங்க. ஏய், வெளியில வாங்க. வெளியில வர போறீங்களா இல்லையா? ஓடிடுங்க. எல்லாரும் வெளியில வாங்க வாங்க. சொல்றேன்ல. மரியாதை எல்லாரும் வெளியில வாங்க. யாரு வீட்டை காலி பண்ண யார் போயிருங்க. இதெல்லாம்? என்ன நடக்குதுங்க? சொல்லுங்க, என்ன இதெல்லாம்? நீங்க இந்த கிராமத்திலே இருக்க கூடாதுன்னு நினைக்கிற ஆளுங்க நாங்க. ஏன்னா இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இல்ல. உன்னோட கல்யாணமே நின்னு போச்சு. அப்பனும் புள்ளி வீட்டை விட்டே ஓடிட்டானுங்க. இந்த ஊரை விட்டு வெளியேறுங்க. எங்களை வேற எங்க போக சொல்றீங்க? அப்போ உங்களுக்கு இப்படி எல்லாம் சொன்னா புரியாதுல்ல?
ஐயோ, விடுங்க அவனை. இங்க பாரு, உன் பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைச்சேன்னா மரியாதையா பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு கிளம்பி போயிடுங்க. இங்க வா. இப்ப வீட்டை காலி பண்றீங்களா இல்லையா? காலி பண்றோம். பாலா அமைதியா இரு. விட்டுருங்க. ஏப்பா, என்னை விட்டுருங்க. சீக்கிரம் காலி பண்ணுங்க. விட்டுருங்கப்பா, நாங்க போயிடுறோம்ப்பா. விட்டுருங்க. இந்த கிராமத்துல ராம்ஜி சத்பாலோட குடும்பம் இருக்க போற கடைசி நாள் இது. நாளைக்கு சூரியன் உதிக்கும் போது நம்ம கிராமமே சுத்தமா இருக்கும். சரியா சொன்னீங்க சேட்டையா. அவங்க இங்க இருந்து கிளம்பி போயிட்டா நம்ம ஊரே சுத்தமாயிடும். எல்லா களங்கமும் போயிடும் சேட்டையா. இங்க இருந்து நேரா ஸ்டேஷனுக்கு தான் போகணும். அங்க இருந்து ஏதாவது ஒரு ரயில புடிச்சு தூரமா ஏதாவது ஒரு ஊருக்கு போயிருங்க. அப்புறம் முக்கியமா திரும்ப இந்த ஊருக்கு வர்றத பத்தி நினைச்சு கூட பார்க்க கூடாது. உங்களோட இந்த அழுகிற முகத்தை பார்த்து நாங்க யாரும் இறக்கப்பட போறதே இல்ல. இந்த கிராமத்துல யாரும் உங்களுக்கு உதவி பண்ண முன் வர மாட்டாங்க. இந்த கிராமத்துல இப்போ உங்களுக்கு உதவி பண்ண யாருமே இல்ல, புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டவங்க. பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணா உங்க பசங்களே அதை தடுப்பானுங்களாம். அப்பா வீட்டை விட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான். இனி உங்களை எல்லாம் காப்பாத்த யாரு வர போறா? இனி உன்னை காப்பாத்த உன் புருஷன் கூட வரமாட்டான். சீக்கிரம் கிளம்புங்க. நில்லுங்க. நீங்க இப்ப செய்யறதெல்லாம் பாவம். மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா நான் இவங்களுக்கு உறுதுணையா இருப்பேன். நான் எந்த பாவமும் நடக்க விட மாட்டேன். உனக்கு உசுறு மேல ஆசை இல்லையா என்ன? சாகிறதுக்கு நீ முடிவு பண்ணிட்டியா? இவனை புடிங்க, கயிறு எடுத்துறது கட்டு. சேட்டையா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்நேரம் அந்த ஆளுங்க அவங்கள துரத்திருப்பாங்களா? கண்டிப்பா துரத்திருப்பாங்க. இந்நேரம் ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருப்பாங்க. ரயில்ல அவங்கள உட்கார வச்சு அனுப்பியிருப்பாங்க. சேட்டையா வேலை முடிஞ்சுதா? இல்ல சேட்டையா, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனையா? அங்க திடீர்னு புதுசா ஒருத்தன் வந்துட்டான். அவன் எங்க கூட மோத ஆரம்பிச்சுட்டான். அத பார்த்ததும் அவங்களுக்கு எல்லாம் தைரியம் வந்துருச்சு.
வேற வழி இல்லாம ஓடி வந்துட்டோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மால் ஒருத்தங்க மாட்டிக்கிட்டான். ஏன்னா சேட்டையா உங்களை அனுப்புனதா நீங்க யாருக்கிட்டையும் சொல்லல? நாங்க எதுவும் சொல்லல. அவன் சொல்லிருப்பானான்னு தெரியல. யார் நீங்க? என்ன அவுத்து விடு, என்ன போக விடு. நாங்களா இங்க வரல, எங்களை ஒருத்தர் அனுப்பி வச்சாரு. அப்போ நான் அனுப்பி வச்சது யாருன்னு சொல்லு.